வணக்கம். கூட்டு வட்டி முறையில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறை கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அசல் 5000 ஆனது 4% வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டுகளில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? இப்போ கூட்டு வட்டி முறையில் கூட்டு வட்டிக்கு அப்படின்னு தனியாக ஃபார்முலா கிடையாது, மொத்த தொகைக்கு தானே ஃபார்முலா இருக்கு. அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அதுக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத எழுதி அதுலேருந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறைக்கான ஃபார்முலா கொண்டு வரும். சரிங்களா? இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் மொத்த தொகைக்கான ஃபார்முலா P bracket 1 plus R by 100 whole power n. சரிங்களா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க, அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப அரை அப்படிங்கிறது 1/2. சரிங்களா? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு எடுத்து நான் என்ன பண்ண போறேன், இந்த எண்ணோட பெருக்கிற போறேன். பெருக்கிட்டா 2n ஆயிரும். இங்க இருக்கு 100, இதோட நான் பெருக்கிற போறேன். 2 100 பெருக்கினா 200 ஆயிரும். சரிங்களா? இதுதான் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறைக்கான ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை நம்ம வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். P எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5000. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது மொத்த தொகை. bracket 1 plus R எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4% by 200 whole power 2 into. இப்போ நம்ம என்ன அப்படி என்ன கொடுத்துருக்காங்க, 1.5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம மாற்றணும். சரிங்களா? 1.5 ஆண்டு அப்படிங்கிறத இது ஒரு கலப்பு பின்னம், இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். 1 plus 1/2. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 பெருக்கல் பண்ணணும். சரிங்களா? 1ஐயும் 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 2, 2ஓட 1 கூட்டினா 3, கீழே 2. சரிங்களா? அப்போ 3/2 அப்படிங்கிறது தான் n. என்னோட வேல்யூ 3/2. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், 3/2 கொடுக்கணும். சரிங்களா? இந்த 2க்கும் 2க்கும் அடி விட்டுக்கணும். அப்போ அடுத்துல என்ன இருக்கும், 3 மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அடுத்து இதையும் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். ஒரு நாள் 4, 100ல 25 நாள் இருக்கும். அப்ப 200ல 50 இருக்கும். சரிங்களா? ரைட். ஓகே. 5000 1 plus 1/50 whole power 3. சரிங்களா? 5000 இப்போ என்ன பண்ணுவோம், குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். 50ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா 50, 50ஓட 1 கூட்டணும்னா 51/50 whole power 3. சரிங்களா? ரைட். அடுத்து 5000 நான் என்ன பண்றேன், அடைப்பு எடுத்துட்டு பெருக்கல் கொடுக்குறேன். 51 ட்ரிபிள் டை எழுத போறேன், 50ஐயும் ட்ரிபிள் டை எழுத போறேன். 51 பெருக்கல் 51 பெருக்கல் 51 பை 50 பெருக்கல் 50 பெருக்கல் 50. சரிங்களா? ஒரு 0 2 0 3 0 1 2 3. சரிங்களா? ஒரு 5 5 ஒரு 5 5. சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ கீழே இருக்கிறது இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு, மேல 51 ட்ரிபிள் நைன். சரிங்களா? இங்க எழுதுவோம். ஈக்குவல் 51 பெருக்கல் 51 பெருக்கல் 51 பை 5 5 பெருக்கணும் அப்படின்னா 25. சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ இதான் ஏ. இப்போ நம்ம பெருக்குவோம். இப்போ 51 51 பெருக்கணும், அடுத்து 51 பெருக்கி 1 எடுப்போம். சரிங்களா? இந்த மாதிரி இப்போ 51 பெருக்கல் 51. சரிங்களா? இந்த சைடு அதாவது ரைட் சைடு டபுள் டிஜிட்ல இருக்கணும், 1 பிளேஸ்ல 1 இருக்கணும். இந்த சைடு எத்தனை டிஜிட் வேணாலும் இருக்கலாம், ஆனா 1 பிளேஸ்ல 1 இருந்தா அதுக்கு பெருக்கல் ரூல் ஒன்று இருக்கு. சரிங்களா? என்ன ரூல் அப்படின்னா, இந்த 1 இது பாத்தீங்களா, 1 பிளேஸ்ல இருக்கிற 1 அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன இருக்கோ அதை இங்க 10 பிளேஸ்ல இருக்கிற நம்பரோட பெருக்கணும். அதாவது 1 பிளேஸ்ல இருக்க 1க்கு முன்னாடி என்ன நம்பர் இருந்தாலும் சரி, அது டபுள் டிஜிட்ல இருந்தாலும் சரி 3 டிஜிட்ல இருந்தாலும் சரி, அந்த நம்பர் எடுத்து கொண்டு போய் இங்க 10 பிளேஸ்ல இருக்க நம்பரோட பெருக்கணும். பெருக்கிட்டா என்ன வரும், 25 வரும். சரி, அடுத்து இந்த 1க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி அந்த நம்பரை இந்த 10 பிளேஸ்ல இருக்க நம்பரோட கூட்டிடணும். சரிங்களா? கூட்டினா என்ன வரும், 10. அடுத்து இந்த 1ஐயும் 1 பிளேஸ்ல இருக்க 1 அப்படியே போடுறோம். சரிங்களா? ரைட். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம கூட்டி எழுதணும் பாத்தீங்களா, அது 1 டிஜிட்ல தான் எழுதணும், 2 டிஜிட்ல எழுதக்கூடாது. அப்ப அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இதோட கூட்டிடணும். சரிங்களா? ஒண்ணு இல்ல, இந்த எழுதிட்டோம்ல, இந்த 1ஐ இதோட கூட்டிடணும். சரிங்களா? 1ஐ இதோட கூட்டினா என்ன ஆகும், 6000. 2601. இந்த 0 விட்டுறணும்.
இந்த முன்னாடி இருக்கிற ஒன் டிஜிட்ல தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். சரிங்களா? இந்த இதையும் கூட்டி எழுதுற நம்பர் 1 டிஜிட்ல தான் எழுதணும், 2 டிஜிட்ல எழுதக்கூடாது. அதனால இங்க 2 டிஜிட்ல இருக்கிறதுனால இந்த 1 இதோட கூட்டிடணும். சரிங்களா? அப்ப இதுதான் வந்து 51 பெருக்கினா வரக்கூடிய வேல்யூ. சரிங்களா? அடுத்து இன்னொரு 51 இருக்கா? இன்னொரு 51 இருக்கு. சரிங்களா? அதே ரூல்ஸ் தான் மறுபடியும். சரிங்களா? இங்க வந்து டபுள் டிஜிட்ல இருக்கணும், 1 பிளேஸ்ல 1 இருக்கணும். இந்த சைடுல எத்தனை டிஜிட் வேணா இருக்கலாம், 1 பிளேஸ்ல 1 இருக்கணும். அப்ப இந்த சைடுல இருக்கிற இந்த எல்லா நம்பரையும் இதோட என்ன பண்ணிடணும், 10 பிளேஸ் இருக்க 5 ஓட பெருக்கணும். பெருக்குவோமா? 0 5 யானை பெருக்கணும்னா 30, 0 மிச்சம் 3, 5 2 பெருக்கணும் அப்படின்னா 10, 10 3 13. சரிங்களா? 5 0 பெருக்கணும்னா 0, 5 30, 30க்கு 0 மிச்சம் 3, 2 10, 10 3 13. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து என்ன பண்ணணும், 26ஐயும் 5ஐயும் கூட்டணும். கூட்டினா என்ன வரும், 31 வரும். இந்த இடத்துல 31 போடணும். சரிங்களா? அடுத்தானே இந்த இடத்துல என்ன பண்ணணும், 31 போடணும். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாரி 260ஐயும் 5ஐயும் கூட்டணும். 260ஐயும் 5ஐயும் கூட்டணும். சரிங்களா? கூட்டினா 265. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, 265 இந்த இடத்துல என்ன பண்ணணும், 1 பிளேஸ், அதாவது 1 டிஜிட் தான் எழுதணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், இந்த 26 இங்க கொண்டாந்துடணும். இந்த 5 மட்டும் தான் இங்க இருக்கணும். சரிங்களா? கூட்டுங்க. இந்த 5 எப்படி இருக்கணும், 6 2 3 1, அந்த 1 லாஸ்ட்ல போட்டுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா நீங்க எப்பயும் போல பெருக்கீங்க. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து 51 பெருக்கினா கிடைக்கக்கூடிய வேல்யூ. அடுத்து என்ன இருக்கு, கீழே என்ன இருக்கு, 25 இருக்கு. கீழே என்ன இருக்கு, 25 இருக்கு. சரிங்களா? நான் இங்க எழுதிக்கிறேன், அடிச்சுட்டு இந்த இடத்துல அடிச்சுட்டு எழுதிக்கிறேன். இதை அப்படியே எழுதிக்கிறேன். 1 3 2 6 5 1 இருக்கு. கீழே என்ன இருக்கு, 25. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க, இந்த மேல இருக்கக்கூடிய தொகையில் இருக்கக்கூடிய நம்பரை 25 வந்து டிவைட் பண்ணணும். சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம இதுக்கு இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பக்கத்துல 100 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்க ரைட் சைடுல இருந்து டபுள் வச்சு தாண்டி ஒரு புள்ளி குத்திக்கலாம். ஆனா இங்க 100 இல்லை. நான் என்ன பண்ண போறேன், 100 மாத்த போறேன். 25 எப்போ 100 ஆகும், இதை 4 பெருக்கணும் அப்படின்னா 100 ஆகும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், மேலையும் கீழையும் 4ஆல பெருக்க போறேன். சரிங்களா? பெருக்கினா என்ன, இது 100 ஆயிரும். 1 3 2 6 5 1, இது 100 ஆயிரும். சரிங்களா? இங்க 4 இருக்கும். அப்ப 4ஆல இதை பெருக்கிட்டு இதை 2 டிஜிட் தாண்டி புள்ளி குத்திக்கலாம். சரிங்களா? 4ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா 4, 4 5 20, 20க்கு 0 மிச்சம் 2, 4 6 24, 24 2 26, 26 மிச்சம் 2, 4 2 8, 8 2 10, 10க்கு 0 மிச்சம் 1, 4 3 12, 12 1 13, 13க்கு 3 மிச்சம் 1, 4 1 4, 1 போட்டோம்னா 5. சரிங்களா? இதுதான் வந்து 4 பெருக்குனா இந்த வேல்யூ கிடைக்குது. இப்போ 100 இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ரைட் சைடுல இருந்து டபுள் டிஜிட் தாண்டி ஒரு புள்ளி குத்திக்கலாம். இங்க குத்திக்கலாம். இதை வகுக்கிறதுக்கு பதிலாக. சரிங்களா? அப்ப a ஈக்குவல் என்ன கிடைக்குது, சரிங்களா? இதுதான் வந்து மொத்த தொகை. சரிங்களா? நம்மளுக்கு என்ன வேணும், கூட்டு வட்டி வேணும். 5000 கழிச்சிடணும். இதுல இங்க டபுள் 0 போட்டுக்கணும். சரிங்களா? இங்க 4, இங்க 0 6 0 3. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் 306.04 அப்படிங்கிறது தான் தேவையான கூட்டு வட்டி.